வணக்கம். நான் உங்களுடைய சரவணகுமரன் ஐஆர்எஸ். ஒரு வித்தியாசமான செய்தி நம்ம பக்கத்து மாநிலத்திலிருந்து. நிறம்தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறதா கேள்விக்குறி. கருப்பாக இருந்ததால் மருமகளை விரட்டிவிட்ட மாமியார். மாமியாருக்கும் மருமகளுக்கும் காலத்துக்கும், அதாவது எப்போ இந்த கல்யாணங்கிற சிஸ்டம் வந்துச்சோ, எப்போ மணப்பெண் ஒரு புகுந்த வீட்டுக்கு வர்றாங்கன்னு ஒரு சிஸ்டம் வந்துச்சோ, மாமியாரானதோ அந்த உறவுகள் காலத்திலிருந்து ஒரு மாதிரியான ஒரு நெருடலும் ஒரு இதுவும் கலந்த உறவாக தான் அது போயிட்டு இருக்கு. இதில் பல காரணங்கள் சண்டை வரும். இந்த செய்தியில் கருப்பாக இருந்தால் மருமகளை இது பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. இப்போ நம்ம என்ன ஆச்சரியமாக பார்க்குறோன்னா, இந்த கருப்பு, சிவப்பு, வெள்ளை, இந்த மாநிறம் இதெல்லாம் ரொம்ப ஒரு இப்போ ஃபாரினில் இங்கே ஒரு லைட் வெர்ஷனாகவும், ஃபாரினில் ரொம்ப திக்கான வேரியேஷனாகவும் இருக்குது. அந்த கலர் ரேஸ் சம்மந்தப்பட்டு போகுது. ரேஸ்ன்னு வந்த உடனே அங்கே ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக, எப்படி இங்கே காஸ்ட்டுங்கிற சென்சிட்டிவாக நம்ம சமுதாயங்களும் செய்திகளும் எல்லாம் பார்க்குதோ, அரசியலும் அதுமாரி அங்கே ரேஸை சென்சிட்டிவாக இருக்கும். ஏன்னா அங்கே ரெண்டு கலருக்கும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் வித்தியாசம் இருக்குது, வெள்ளை கருப்புன்னு. இந்தியாவில் இது ஒரு கண்டினியூமாக இருக்குது. ஒரு கருப்புலேருந்து ஆரம்பித்து வெள்ளை வரைக்கும் போகுது. நடுவில் மாநிறம் எல்லா கலரும் போகுது. சிவப்புன்னு ஒரு கலர் இருக்குது, அது சிவப்பு இல்லை, ஆனால் மாநிறத்தை சிவப்புன்னு நம்ம சொல்கிறோம். நான் எப்பயும் சொல்லுவேன், அதாவது இது ஒரு சாதாரண இஷ்யூ இல்லை. இது ஏதோ எல்லாரும் நினைக்கிற மாரி இது மனிதர்கள் கடந்து விட்டாங்க, நாகரிகம் கடந்து வச்சு அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக இன்னைக்கும் நமக்குள்ள இந்தியாவில் அதிகமாக ரேசியல் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ரேசியல்னு சொல்கிறது கலர் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. வெள்ளையாக இருந்தால் அழகு அப்படிங்கிறது சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டில் கூட எனக்கு தெரிந்தவரை ஒரு பெண்ணை வர்ணிக்கும் போது அவள் வெள்ளையாக இருந்தா அழகா இருந்தான்னு ஒரு வார்த்தை கிடையாது. புருவத்தை வில்லுக்கு சொல்றது, கண்ணை மானுக்கு சொல்றது, நெத்தியை சங்குக்கு சொல்றது, இந்த மாதிரி எத்தனையோ ஓமைகளில் ஒரு பெண்ணை வர்ணித்தாலும் ஒரு இடத்துல கூட அவள் வெள்ளையா இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சங்க இலக்கியம் கையாண்டலை 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன் அப்படின்னா, அந்த காலகட்டங்களில் எனக்கு தெரிந்து பெரும்பாலும் தமிழர்கள் பெரும்பாலான மாநிலங்கள், சவுத் இந்தியாவில் இருக்க மாநிலங்கள் இந்த நேரத்தில் தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வெள்ளைங்கிற விஷயம் பெருசாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. இன்னொன்று, வெள்ளைனா அழகுங்கிற கான்செப்ட் இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா தமிழர்கள் ரோமனோடையும் கிரீக்கு பியூர் ஒயிட், ரோம்ஸ் பியூர் ஒயிட், சைனீஸு பியூர் எல்லோ, அரேப்ஸு ஒரு மாதிரியான ஒரு ஆஃப் ஒயிட், இவங்க எல்லாத்தோடையும் அவங்க பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கள ஒரு பெரிய இந்த வெள்ளையாக இருக்கிறனால அழகு, ஒரு கம்பீரம், ஒரு உயரம் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இது இந்தியாவில் இன்றைக்கி ஒரு பெரும் மனதுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா வெள்ளைனா அழகு பெண்ணுக்கு, வெள்ளைனா ஆணுக்கு அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி நீங்கள் ஒரு டாக்டராக போகிறீங்க, வெள்ளையாக இருந்தாலும் கொஞ்சம் நல்ல டாக்டர்னு டக்குன்னு கன்க்ளூஷன் வாங்க. இதே ஒரு கருப்பாக இருந்தாருன்னா அவர் அறிவாளியாக இருக்க மாட்டாரோ அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்றைக்கி ஓடுது. இதை எது தூக்கி சாப்பிடுதுன்னா பவர் மட்டும் தூக்கி சாப்பிடுது. நாங்கள் சர்வீஸில் இருக்கும்போது பார்க்கும்போது ஒரு ஐஏஎஸோ ஐபிஎஸோ ஐஆர்எஸ் ஆஃபீஸரோ அந்தமாரி மக்கள் கண்ணோட்டத்தில் பார்க்கல. ஆனால் ஒரு அட்வொகேட்டையோ டாக்டரையோ அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. ஒரு ஏரோஸ்டஸ் கூட இன்றைக்கி நீங்கள் ஒரு முழு கருப்பில் ஒரு பெண்ணை பார்க்க முடியாது. மாநிலத்தில்னா பார்த்துடலாம், மஞ்சள் நிறத்தில் நார்த் ஈஸ்ட்லேருந்து பார்த்துடலாம். ஆனால் வெள்ளை சினிமா, நீங்கள் சவுத் இந்தியாவில் பாலிவுட்டு விட்டுருங்க, அது வேறு கான்செப்ட். தென்னிந்தியாவில் இருக்கிற டோலிவுட்டோ கோலிவுட்டோ எல்லாத்துலேயுமே எல்லா பெண்களும் ஏன் பஞ்சாப்லேருந்தும் மகாராஷ்டிராலேருந்தும் இங்கேருந்து வர்றாங்கன்னா, ஆண்களை பொறுத்த மட்டும் இல்லை, பெரும்பாலான ஆண்களுக்கு வெள்ளைங்கிறது அழகுங்கிறது மனசில் பதிஞ்சிருக்கு. கருப்பான ஹீரோ ஒத்துக்கிற ஆண்கள் வெள்ளையான ஒரு கருப்பான பெண்ணை ஒத்துக்கிறது இல்லை. அப்படி ஏதாவது படத்தில் ஏதாவது ட்ரை பண்ணார்னா படம் லோ பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்களோன்னு கேள்வி கேட்குற அளவு இது எல்லா மனசில் ஓடுற ஒரு விஷயம். இது தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு இது அழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது இந்தியாவில் ஏன் ஜாஸ்தின்னு சொல்கிறேன்னா, அங்கே ரொம்ப தெளிவாக இருக்குது வித்தியாசம். ஃபாரினில் வெள்ளை கருப்பு ரெண்டும் வேறு வேறு குரூப்பு, வேறு எல்லாமே பிரிஞ்சிடும். ஆனால் இங்கே ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வெள்ளையாக இருப்பார், ஒருத்தர் மஞ்சளாக இருப்பார், ஒருத்தர் கருப்பாக இருப்பார், மாநிலமாக இருப்பார், கருப்பாக இருப்பார். பெண்களே அந்தமாரி. அதில் அந்த பெண்களுக்குள்ள அந்த உணர்வு இருக்குல்ல, பெண்கள் அதில் பாதி முக்கியமாக அதை பேசுகிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற அந்த உணர்வுகள், அதனால் இருக்க பிரச்சனைகளோட நம்ம சொல்ல முடியாது. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தமிழ் பெண்ணை ஒரு கருப்பாக காட்டும்போது அதுக்கு ஒரு பெரிய எதிர்குறல் இருந்தது. காரணம் அதான். ஏன்னா கருப்புனாலே அழகு இல்லைங்கிற மாதிரியான ஒரு மாயையை நம்ம இதிகாசங்களும் ஃபிலாசபிஸ் காட்டுற கருப்பையும் மனிதர்கள் உடலில் இருக்கிற கருப்பையும் இவங்க ஒன்றா நினச்சிக்கிட்ட விஷயம்தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். ஆனால் அந்த கலர்லாம் எதுலேருந்து வருதுன்னா மண்ணிலேருந்து தான் வருது. மண்ணுக்கு உலகளத்தில் என்னென்ன கலர் இருக்கோ அத்தனை கலர்லேயும் மனிதர்கள் இருப்பாங்க. கருப்பான மண் இருக்குது, சிவப்பான மண் இருக்குது, மஞ்சள் மண் இருக்குது, வெள்ளை மண் இருக்குது. ஏன்னா நம்ம அண்டம் பிண்டம் ரெண்டும் ஒன்றுன்னு நம்மளுடைய ஃபிலாசபியும் சொல்லுது. இது ஒரு தொடர்கதை. இந்த செய்தி, இந்த தொடர்கதையில் ஒரு செய்தி அவ்வளோதானே தவிர இது இல்லை அப்படிலாம் யாரும் பார்க்குறதில்ல அப்படிங்கிறது நான் ஒரு முழு பொய்யாக தான் பார்க்குறேன். இதுக்கான முயற்சியை
ஒரு இது ரேசியலாக இல்லாமல் இந்த கலர் காம்ப்ளெக்ஸில் இருக்கிற வேரியேஷனு, கருப்பாக இருந்தாலும் அறிவாளியாக இருக்கலாம், கருப்பாக இருந்தாலும் அவன் ஒரு பெண் வந்து அழகாக இருக்கலாம், கருப்பாக இருந்தாலும் அந்த பெண் வந்து ஒரு அறிவாளியாக இருக்கலாம். இந்த எண்ண ஓட்டத்தை கொண்டு வரணும். இது ஒரு பெரிய முயற்சி. இந்த முயற்சியை எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு தீர்மானமான முடிவு. இதில் இன்னொரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக நான் சொல்லணும்னா, உலகம் முழுக்க ஒரு குழந்தை பிறகு அமெரிக்காவில் குழந்தை பிறந்தனா எல்லாரும் ஃபோன் பண்ணி அதோட வெயிட் கேட்பாங்க. என்ன வெயிட், நார்மலா சிசேரியன். ஆனால் யாருமே வந்து என்ன கலருன்னு கேட்க மாட்டாங்க. அமெரிக்காவில் கேட்க மாட்டாங்க, யூரோப்பில் கேட்க மாட்டாங்க, சைனாவில் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அமெரிக்கா யூரோப்பில் மோஸ்ட்லி ஒயிட் இல்லை மோஸ்ட்லி பிளாக், சைனாவில் மோஸ்ட்லி எல்லோ, சவுத் கொரியா ஜப்பான் எல்லாத்துலேயும் அந்த லைட் எல்லோ இஷ்யூ கலர். ஆப்பிரிக்காவில் கேட்க மாட்டாங்க, ஏன்னா டோட்டல் டார்க். என்டையர் வெஸ்ட் ஏஷியாவுமே ஒரு ஆஃப் ஒயிட், அவங்களும் கேட்க மாட்டாங்க. இதை கேட்குற ஒரே நாடு இந்தியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா. ஏன்னா இங்கே தான் இந்த 3 கலரும் ஒன்றா மிக்ஸ் ஆகிறதுனால பெண் குழந்தைனா முதல் வார்த்தையை கேட்டுடுறாங்க, ஆண் குழந்தைன்னா 2வது வார்த்தையை கேட்குறாங்க, அதுக்கப்புறம் தான் வெயிட்டு, அதுக்கப்புறம் தான் சிசேரியன். ஸோ இந்த எண்ண ஓட்டம் ஒரு சிக்கான எண்ண ஓட்டம்னா கண்டிப்பாக ஆமாம், இது மாற்றப்பட வேண்டும்னா ஆமாம் மாற்றப்படணும். ஸோ இதை வந்து ஒரு தீர்மானமான விஷயமாக நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா கலரில் சுப்பீரியாரிட்டி கிடையாது அப்படிங்கிறத நம்ம உணர்வோம். இந்த பயணம் ஒரு பெரிய பயணம். இது தொடரும். என்னுடைய சமூக அரசியல்லையுமே இது ஒரு விஷயத்தை நான் எடுத்துகிட்டு போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். இதையும் நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். இதுக்கான கமெண்ட்ஸ் எப்படி வருதுங்கிறது நானும் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அது எப்படி மக்கள் மனசில் ஊன்றி இருக்குங்கிறத நானும் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.